இன்னைக்கு இந்த வீடியோவில் பீட்டர் லிஞ்ச் அப்படின்ற பிரபல யுஎஸ்ஏவை சேர்ந்த முதலீட்டாளரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் முதலீட்டாளர் மட்டும் இல்லை, முதலீடுகளை நிர்வகிக்கிறவராகவும் சிறந்து இருந்தார். ஃபிடிலிட்டி அப்படிங்கிற ஒரு பெரிய முதலீடு கம்பெனியில் முதலீடுகளை நிர்வகிச்சுட்டு இருந்தார். அந்த முதலீடு நிறுவனத்தில் மெகலான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை நிர்வகிச்சார் இவர். அந்த ஸ்கீம் குறைஞ்ச சில வருஷத்திலேயே அதிக ரிட்டர்ன்ஸை கொடுத்துச்சு. இந்த ஸ்கீம் மூலியமா குறைஞ்ச வருஷத்திலேயே நிறைய முதலீட்டாளர்களையும் முதலீடுகளையும் இவர் கொண்டு வந்தார். இவருடைய முதலீடு கொள்கை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ்லயும் உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ்லயும் முதலீடு செய்யறது தான். இது போல முதலீடு செய்யறது அப்படிங்கிறது மார்க்கெட்ல நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துச்சு. இவர் GARP அப்படின்ற முதலீடு முறையை அறிமுகப்படுத்தினார். இந்த GARP அப்படிங்கிற முறை வளர்ச்சி மற்றும் ஃபண்டமெண்டலை சார்ந்த ஒரு முதலீட்டு முறை. இந்த GARP மாடல் நிறைய முதலீடுகளை நிர்வகிக்கிறவங்க இப்பயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பங்கு சந்தை சம்பந்தமான நிறைய புக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் வெளியிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பங்கு சந்தையை சார்ந்த பல ஆலோசனைகளையும் கொடுத்திருக்காரு. தற்போது இவருடைய முதலீட்டு கொள்கையான நமக்கு தெரிஞ்ச பிசினஸ் அண்ட் நமக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ்ல முதலீடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலமாகிட்டு வருது. நீங்களும் இவரை போலவே மார்க்கெட்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கம்பெனிஸையும் நல்ல பிசினஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ்லயும் இன்வெஸ்ட் பண்றது மூலியமா நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு பேங்கிங் செக்டார் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பத்தி நல்லா தெரியும் அப்படின்னா அந்த செக்டார்ல நல்ல கம்பெனிஸை நீங்க தேர்ந்தெடுத்து முதலீடுகளை செய்யலாம். அடுத்து உங்களுக்கு ஆட்டோமொபைல் செக்டாரை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டாரில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுற நல்ல கம்பெனிஸை தேர்ந்தெடுத்து அனலைஸ் பண்ணி அதில் நீங்கள் முதலீடு செய்யலாம்.